வணக்கம். நான் ரமணன், அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன். பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து. வெல்கம் டு அஸ்ட்ரோ கியானா சேனல். இப்போ ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இப்போ மேஷ ராசியினுடைய பலனை பார்ப்போம் இந்த குரோதி வருஷத்துக்கு. இப்போது மேஷ ராசின்னு சொல்லும்போது அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதம், கார்த்திகை 1 பாதம். மேஷம் அப்படின்னு சொல்கிறது தலைமைக்குரிய ஒரு ராசி. இவங்க எப்படின்னாக்கா ராஜாவுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம், மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க இருக்கிறாங்க. எல்லா பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மெயினான ஆட்கள் மேஷமாக தான் இருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இவங்களோட கைடன்ஸ்னால் எல்லோரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடைக்கும். கடும் உழைப்பாளிகள். அதே மாதிரி இவங்க மெடிக்கல் ஃபீல்டில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில், இதில் எல்லாத்துலேயும் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கலாம். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறமா நமக்கு வருஷப்பிறப்பு பிறக்கிறது. அப்போ மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்துக்கு மாற போகிறார். அவர் மாறினதுக்கப்புறமா மேஷத்தை சனீஸ்வரர் மட்டுமே பார்த்துட்டுருப்பார் 11ஆம் இடத்துலேருந்து. 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் 9, 12 கூடியவர் வரப்போகிறார். அவர் மேஷத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார், மேஷத்துக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். சனீஸ்வரர் ஆல்ரெடி அவங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேஷ ராசியையும் பார்த்துட்டுருக்காங்க. ஸோ இந்த காலகட்டம் இவங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமா, அதாவது மே மாதத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு பண வரவு வரும். அதுக்கேற்ற மாதிரி செலவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னாக்கா 12ல் ராகு பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நமக்கு ஏதாவது மறைமுகமான நோய்கள், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் காட்டி கொடுக்கும். ஏன்னா அதை அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் விருத்தி, எங்கேயாவது எம்ப்ளாயியாக இருந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அங்கே ஒரு தொழில் விருத்தி நமக்கு கிடைக்கும். அந்த ஆஃபீஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால நமக்கு வேலை ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஹெல்த் ரிலேட்டடாக வர்றதுக்குரிய வாய்ப்பு ஜாஸ்தி. எனக்கு சனீஸ்வரர் கண்டினியூஸாக உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறார். கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது. அதே மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஹை பிபி இருக்குது அப்படி இப்படின்னாக்கா, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மூத்தவங்களோட ஹெல்த்தை கண்டிப்பாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் விருத்தி கண்டிப்பாக உண்டு. ஆனால் நிறைய அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்கள் பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், அவங்க துவாரா உங்களுக்கு ஒரு தனவரவு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு. மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அதை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. பேசிக்காக 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனீஸ்வரர் உங்கள் மூத்தவங்களோட ஹெல்த்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை கொடுக்குறது. அவர் 10ஆம் இடத்தையும் சனீஸ்வரரே ஆட்சி செய்கிறதுனால நமக்கு இது நல்ல பீரியட் தான், அவருடைய மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதுனால. ஆனால் இந்த ஒரு சின்ன சின்ன தடங்களோடு நமக்கு இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஹெல்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. தன வரவு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோங்க. மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் எது வேணாலும் வரலாம். அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு காசு வேணும். நமக்கு எவ்வளோ வரவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக செலவும் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய காலகட்டம் இது. மேஷராசி அன்பர்கள், நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போயிட்டு வாங்க. நல்ல பரணி நட்சத்திரத்தை அன்றைக்கி போயிட்டு வாங்க. அங்கே எவ்வளவு தடவை முடியுமோ மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய நிவர்த்திகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ ரிஷபராசினுடைய வருஷ பலனை பார்ப்போம். ஓகே, ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இங்கே கார்த்திகை 3 பாதங்களும், ரோஹிணி 4 பாதமும், மிருகசீரிஷம் 2 பாதமும் வரும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கடும் உழைப்பாளிகள், ரொம்ப பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். இவங்க வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபல் வச்சுப்பாங்க. அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்க உயிரே கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிசிப்ளின்டான வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கணுன்னா இவங்களை பார்த்து கற்றுக்கணும். ரொம்ப டிசிப்ளின்டான பீப்புள். ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு கொள்கையை வாழ்க்கையில் வைத்து கொண்டே போகக்கூடியவர்கள்.
கடும் உழைப்பாளிகள். இவங்கள பற்றி பார்ப்போம். இப்போ குரோதி வருடம் ஆரம்பித்து மே மாதம் 1ஆம் தேதி வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கே வரார். சனீஸ்வரர் வந்து பாதகஸ்தானமான 9ஆம் இடத்துலேருந்து இப்போ வந்து 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவர் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கார். ராகு பகவான் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கார். உங்கள் 5ஆம் இடத்துல கேது இருக்கார். குரு பார்க்க போகக்கூடிய இடங்கள் வந்து ரிஷபத்துக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், அதே மாதிரி 9ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். ஸோ இந்த மாதிரி காலகட்டம் வந்து ரிஷபராசிக்கு வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, அதே மாதிரி கல்யாணத்துக்கு தேடிட்டு இருக்கேன், 5 வருஷமாக தேடிட்டு இருக்கேன், 10 வருஷமாக தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சுப நிகழ்ச்சி ரொம்ப நாளாக நீங்கள் பெண்டிங்கில் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அது நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 8க்குடையவர் வந்து ராசிக்கு வந்திருக்கிறார். அதனால் உங்கள் தன வரவை வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக சேமித்து வச்சுக்கணும். அதே மாதிரி குருவினுடைய வீடான 11ஆம் இடம் உங்களுக்கு மீனமாக இருக்க, அதில் வந்து ராகு இருக்கிறதுனால உங்கள் மூத்தவர்களுடைய ஹெல்த் கண்டிஷனையும், ஏதாவது நர்வஸ் டெபிலிட்டி, ப்ரீதிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ரகசியமான எதிர்ப்புகள் யார் இருந்தாலும் சரி, அதை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதை வந்து பார்த்துக்கிட்டு ஏதாவது லீகல் இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து உங்கள் 7ஆம் இடத்தை வந்து பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது அந்த மாதிரியான எதிர்ப்புகள், தடைகள் ஏதாவது இருந்தது பார்ட்னர்ஷிப்பில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து காட்டி கொடுப்பார். அவர் பார்க்கறதுனால, குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கறதுனால ஒரு நல்ல கர்மா உங்களுக்கு நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு. நல்ல கர்மானாக்க கல்யாணம், வளகாப்பு, வீடு, மனைவி, வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு. 5ஆம் இடத்துல கேது இருக்கார். அதே ஸ்தானத்தை வந்து குரு வந்து பார்க்க போகிறார். அதனால் நிறைய க்ஷேத்ராடனம் போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புத்திர பேர் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு சின்ன தடை அங்கே கேத்து பகவான் இருக்காருங்கிறதுனால இருக்கலாம். அதுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு நிறைவாக நடக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மெயினாக அவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்ட கணபதியும் துர்க்கையும் நல்லா பிடிச்சிக்கோங்க. அவங்க 2 பேரையும் வணங்கிட்டே வாங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும். மிதுன ராசி. மிதுன ராசின்னு சொல்லும் பொழுது மிதுனம்னாலே டுயல்னு அர்த்தம், ரெட்டை. ஸோ இவங்களுக்கு வந்து அவேர்னஸ் ஜாஸ்தி, எல்லா விஷயங்கள்லேயும் நாலெட்ஜும் ஜாஸ்தி, 4 கண் உள்ள ஒரு ராசி. அதனால் எல்லா இடத்திலும் அப்சர்வ் பண்ணி கிரகிச்சுக்கிட்டு அதிலிருந்து எக்ஸல் ஆகக்கூடிய ஒரு ராசி. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரிஷம் 2 பாதம், திருவாதிரை 4 பாதம், அதே மாதிரி புனர்பூசம் 3 பாதம் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து 12ஆம் இடத்துக்கு வந்து குரு வர போகிறார் மே மாதத்தில். அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து 9 கூடவர் 9லேயே இருக்கார். 10ல் வந்து ராகு இருக்கார். 4ஆம் இடத்துல கேது இருக்கார். இவங்களுக்கு பேசிக்காக இது வந்து ரொம்ப 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 சுக்ருதமான ஒரு பீரியட். 12ல் வந்து குரு வரும்பொழுது மிதுனத்துக்கு வந்து ஒரு சுப விரயம், சுப காரியம் பண்ணுறதுக்கு, விரயம் பண்ணுறதுக்குரிய ஒரு காலகட்டம். அது நல்ல விஷயத்துக்காகவே இருக்கலாம். ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இல்லை ஒரு வீடு, மனை, வாகனம் வாங்கலாம், ஏதாவது ஒரு இந்த நல்ல காரியத்துக்காக வேண்டி பண்ணலாம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பை தருவார். அதே மாதிரி 9ல் இருக்கிற குரு வந்து நிறைய க்ஷேத்ராடனம் போகிறதுக்கு, 9ல் இருக்கிற சனீஸ்வரர் வந்து நிறைய க்ஷேத்ராடனம் போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பை வந்து கொண்டு வந்து கொடுப்பார். ஸோ க்ஷேத்ராடனம் போகலாம். இவங்களுடைய அப்பா வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் இவங்களுக்கு வந்து சேரலாம். இவங்களோட பேசிக் ஆஸ்பிரேஷன் என்னெல்லாம் இவங்க வாழ்க்கையில் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பீரியட்ஸ். ரொம்ப அற்புதமான காலகட்டம் மிதுனத்துக்கு. இவங்களுக்கு சின்ன காஷன் என்னதுன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அதனால் தாயாருடைய ஹெல்த்தை வந்து இவங்க வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது வயிற்று பிரச்சனை வருது, இல்லாட்டி நரம்பு கோளாறு ஏதாவது வருது, இல்லை B12 டெஃபிஷியன்சி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து துர்க்கை தான். துர்க்கையை வந்து வணங்கிக்கோங்க. வணங்கினீங்கனாக்கா உங்களுக்குரிய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் வந்து நன்றாகவே நடக்கும். அதில் வந்து ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். அதுக்குரிய நல்ல பீரியட் இது. இப்போ மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில்
எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்க போகிறார். அதே மாதிரி சனீஸ்வரரும் பார்க்குறாரு. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த பீரியடில் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், ஏதாவது இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு சுஹ்ருதமான ஒரு அட்மாஸ்பியர், ஒர்க் அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய டேலண்ட்டுக்கு வந்து ரெக்கக்னிஷன்னால் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். பேசிக்காக ராஜாவுக்கு நல்ல பிள்ளை அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிறதுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு, அதுக்குரிய ரெக்கக்னிஷனும் கிடைக்கும், அதுக்குரிய பொருளாதார முன்னேற்றமும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி வந்து 10ல் வந்து ராகு இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து பயங்கரமாக போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இதில் தான் இவங்க காஷியஸாக இருக்கணும். எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே பண்ணணும். பண்ணினாங்கனாக்கா நல்லாயிருக்கும். 9ல் இருக்கிற சனீஸ்வரர் வந்து எல்லா பாக்கியத்தையும் இவங்களுக்கு வந்து டிக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அந்த பாக்கியத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அது டிலே பண்ணுவார் சனீஸ்வரர் வந்து ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா டிலே பண்ணுவார். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் இருங்க, இது வந்து நல்ல பாதைக்கே கொண்டு போகும். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து மூவே ஆகலை, கடகத்தை தாண்டி போகவே போகிறதில்ல. நிறைய காலகட்டம் வந்து மிதுனத்திலேயே இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு வந்து 11 கூடையவர், 6 கூடையவர். ஸோ தொழில் விருத்தியும் உங்களுக்கு லாப விருத்தியும் ரெண்டுமே தரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். வணக்கம். இப்போது கடகராசியை பற்றி பேசணுன்னாக்கா, கடகத்தில் வந்து புனர்பூசம் 1 பாதம் இருக்குது, பூசம் 4 பாதம் இருக்குது, ஆயில்யம் 4 பாதம் இருக்குது. இது வந்து கடகம்ங்கிறது வந்து பேசிக் இமோஷ்னல் ஹப், எல்லாருடைய உணர்ச்சிகளினுடைய ஒரு சென்டர் வந்து கடகம். மனசு அப்படிங்கிற ஸ்தானத்தை சொல்லக்கூடியது, தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்தை சொல்லக்கூடியது, நம்மளை வந்து அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து கடகமாக அமையுது. இந்த கடகத்துக்கு வந்து சனீஸ்வரர் வந்து இப்போது 8ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பகவான் வந்து அந்த ராசிநாதன் சந்திரன் உச்சமாகக்கூடிய இடமான ரிஷபத்துக்கு மே 1ஆம் தேதி வந்துடுவார். ஒரு வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். கடகத்துக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார், 3ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, 8ல் இருக்கிற சனீஸ்வரர் வந்து நிறைய தடைகளை கொடுக்கலாம், இவங்களுடைய ஆயுள் விருத்தியை கொடுக்கலாம். அதே மாதிரி 9ல் இருக்கிற ராகு பகவான் வந்து சின்ன சின்ன பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை கொடுக்கலாம், ஃபாரினில் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். அதே மாதிரி 11ல் இருக்கிற குரு பகவான் வந்து இவங்களுக்கு ஃபுல் லாபத்தை, சின்ன எஃபர்ட் எடுத்தாலும் நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 8ல் இருக்கிறார் சனீஸ்வரர்னு சொல்லி பயப்பட வேண்டாம். உங்களோட பேசிக் எஃபர்ட் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு பாக்யாதிபதியான செவ்வாய் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தில் ஆரம்பித்து கடகத்திலேயே முடிஞ்சிடுறார். ஸோ உங்களுக்கு பாக்கியத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமான செவ்வாய் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். அதனால் இந்த காலகட்டத்தில் மைண்டை மட்டும் நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க, மனசை ஏகாகிரத்தோடு வச்சுக்கோங்க, உங்கள் உழைப்பை வந்து 100% கொடுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ஐயப்ப சுவாமியை வந்து வணங்குங்க. அதே மாதிரி துர்க்கையும் பிடிச்சிக்கோங்க. நல்லா இவங்க 2 பேரையும் பிடிச்சிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து பிரகாசமாகவே போகும். சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங், நீங்கள் எப்படி காசை வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறதுலலாம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து இல்லை லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த காலகட்டம் வந்து சேஃபாக உங்களுக்கு கொண்டு போகும். இப்போது கன்னியா ராசியை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து உத்தரம் 3 பாதம், அப்புறம் ஹஸ்தம் 4 பாதம், சித்திரை 2 பாதம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்வென்ஷன்ஸ், இன்னோவேஷன்ஸ், மெக்கானிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து கன்னி ராசி தான் வந்து ஹப், அதனுடைய சென்டர். ஜேர்னலிசம், புதனோட மூலத்திரிகோண ஸ்தானம் இல்லையா, லாங்குவேஜஸ், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக அத்துப்படியாக வரக்கூடிய ஒரு ராசி. இவங்களுக்கு வந்து காரியம் சாதிக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள். எந்த ஒரு அட்மாஸ்பியர்லேயும் பூந்து அந்த காரியத்தை சாதித்து கொண்டு வெளியில் வந்துடுவாங்க ஸ்மூத்தாக.
இது வந்து என்ன மனக்கசப்பு இருந்தாலும் சரி, அந்த அட்மாஸ்ஃபியரை பிடிக்கலனாலும் சரி, அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டு அதை சாதிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு ராசி. இவங்களுக்கு வந்து இப்போ வந்து ராசிலேயே வந்து கேது இருக்கார். ஸோ கேது இருக்கும்போது ஒரு ஒரு விரக்தி, ஒரு டிட்டாச்மெண்ட், நம்ம வேலை பார்க்குறதுல இல்லாட்டி ஏதாவது ஒரு செயல்பாடு பண்ணுறதுல வந்து ஒரு முழு மூச்சாக உள்ளே இறங்காத ஒரு காலகட்டம். ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து விடமாட்டார், எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து கொண்டு போய் விடுவார். அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து நிற்க விடாமல் ஓட விடுவாங்க. வேலைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு சைக்கிள் மாதிரி எழுந்தோம், தூங்கினோம், சாப்பிட்டோம், திரும்பி போனோம், வேலைக்கு போனோம், போய்கிட்டே இருக்கும். மூச்சு விடுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். 9ல் வந்து இப்போ வந்து குரு போக போகிறார். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து இப்போ 9க்கு போக போகிறார். 7 கூடையவர், 7 4 கூடையவர். அந்த 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு இப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி 7ல் ராகு இருக்கார், 9ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இவங்களுக்கு ஃபாரினில் போயிட்டு ஏதாவது ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிவிட்டு திரும்பி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபாரின்லேருந்து ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வழியாகவோ இல்லை வேறு ஏதாவது வழியாகவோ இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க கான்ஷியஸாக இருக்க வேண்டியது இவங்களோட பேசிக் ஹெல்த்தை பற்றி. ஒழுங்காக இவங்களோட ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியதும் இவங்களுடைய வேலை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இல்லாட்டினா அது வந்து ட்ரபிள் பண்ணும். வயிற்று பிரச்சனை எது வந்தாலும் சரி, முதல்ல போய் டாக்டரை பாருங்கள். நீங்களாக ஏதாவது கஷாயம் போட்டு குடிச்சேன்னு சொல்லாதீங்க, அதை கண்டிப்பாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது மூட்டு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும், ப்ரீதிங் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் அதை நெக்லெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து துர்க்கையை பிடிச்சிக்கணும். அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதியை பிடிச்சிக்கணும், சாஸ்தாவை பிடிச்சிக்கணும். இந்த 3 பேரையும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாக்கா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக நல்லபடியாக கொண்டு போய்விடும். இப்போது சிம்ம ராசி அன்பர்கள், சிம்ம ராசின்னு சொல்லும்போது மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், அதே மாதிரி உத்தரம் 1 பாதம். மகம், பூரம், உத்தரம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட ராசி வந்து இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து சனீஸ்வரர் அந்த ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அவர் 5 8 கூடையவர் வந்து 10க்கு போயிடுவார். 10க்கு போகும்போது இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி, குரு பார்க்கும் இடமெல்லாம் விருத்தி அப்படின்னு சொல்லும்பொழுது 2ஆம் இடம் இவங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார ஃப்ளோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய 6ஆம் இடம் இவங்களுக்கு கடன் உதவி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடன் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி சனீஸ்வரர் 7ல் இருக்கும்பொழுது என்னதுனாக்கா இவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். டிலே ஆகும், ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தில் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் அமையும். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப பெருசாக வச்சுக்காமல் சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக கல்யாணம் ஆகும். அதுதான் நீங்கள் வந்து அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கற்பனை கோட்டைகள் வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு வந்து ஆவணி மாதத்துலேயே உங்களுக்கு வந்து வரன் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து கார்த்திகை மாதத்தில் வரும், இல்லை உங்களுக்கு சித்திரை மாதத்துலேயே வரும், இல்லை உங்களுக்கு மாசி மாதத்தில் வரும். இந்த 4 மாதங்களில் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும், இல்லை கல்யாணமே ஆகிடும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல். இவங்க பொதுவாக வந்து ஹெல்த்தை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ ஏதாவது இருந்தாலும் சரி, கண் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் சரி, பற்கள் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, உடனே டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி இவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் டைம். இப்போது சிம்ம ராசிக்கு வந்து தொழிலில் இருக்கிறவங்கன்னு சொல்லும்போது 6ஆம் இடத்துக்குடையவரே வந்து சனீஸ்வரர் தான் இவங்களுக்கு. அவர் வந்து அவருடைய மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு சுஹൃதமான அட்மாஸ்பியர் தான் கிடைக்கும். அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஆனால் வேலை ஜாஸ்தி இருக்கும், கூலி கம்மியாகவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலம்.
ஆனால் இவங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு எக்ஸ்பேன்ஷனும் ஒரு ரெக்கக்னிஷனும் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே விருத்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம். எனக்கு அங்கே வந்து குருவே இருக்கார். இவங்களோட 4ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு டைரெக்டாக. பார்க்கும்பொழுது இவங்களுடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். அந்த 4ஆம் இடத்தை சனீஸ்வரரும் பார்க்குறார். அதனால் அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து கான்ஷியஸாக பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்குரிய ஒரு ஜென்ரல் வார்னிங் என்னதுன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதுக்கு வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நைட்டு டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது. பண்ணுறதுனா ஜாக்கிரதையாக பண்ணணும். துர்க்கையை வந்து எப்போவுமே மனசில் நினச்சிக்கணும். காலையில் வந்து துர்க்கையோட நாமாவளி 32 நாமாவளி இருக்குது, அதை சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி டிரைவ் பண்ணுறது ராத்திரியில் டிரைவ் பண்ணாதீங்க. யாராவது டிரைவர் வச்சு வண்டி வாகனங்கள் ஓட்டுறது வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்லது. கோயில், இவங்களுக்குரிய கோயில் வந்து நீங்கள் வந்து துர்க்கை தான் வேண்டிக்கணும். ஒன்று நீங்கள் கனகதுர்கா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். விஜயவாடாவில் இருக்கிற கனகதுர்கா கோயிலுக்கு வந்து நல்ல வியாழக்கிழமையாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம் காட்சி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சௌரி ராஜபெருமாள் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. அதுவும் ஒரு நல்ல வியாழக்கிழமையாக போயிட்டு வாங்க, இல்லை நல்ல சனிக்கிழமையாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும். விருச்சிக ராசியை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும்? பொதுவாக விருச்சிக ராசியினுடைய நேச்சர், இவங்க வந்து ரொம்ப கால்குலேட்டிவான பீப்புள், பயங்கர ஷார்ப்பான பீப்புள். இவங்களுக்கு வந்து மனோதைரியமும் ஜாஸ்தி, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி. எந்த விஷயத்தை எடுத்தாலும் எப்படி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுல வந்து எல்லா விஷயமான இன்னல்களையும் நீங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய பக்குவம் வாய்ந்த ஒரு ராசி இவங்க. இவங்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறது பிடிக்கும். இவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே வந்து நிறைய, எப்படி தன்னுடைய பொருளாதாரத்தை ஏற்றி கொண்டே போகலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மனோபாவம் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு ராசி. இவங்களுக்கு கடந்த வருஷம் எப்படி இருந்ததுனாக்கா, மகரத்தில் சனீஸ்வரர் இருந்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்தில் சனீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தது. 3ஆம் இடத்தில் சனீஸ்வரர் இருக்கும்போது இவங்களோட மனோதைரியம், மனசை வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு கிணத்துக்குள்ளே இழுத்துக்கிட்டு போகிறது, இவங்களுக்கே இருந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து கீழே அமுக்கிட்டுற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தாங்க. இப்போ வந்து கும்பத்துக்கு வந்துட்டார். கும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் ராசியையே பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் வரல. ஆனால் அந்த மனோதைரியத்தை ரீகெயின் பண்ணியிருப்பாங்க. 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் 4 இருக்கும்போது, அவருடைய மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது இவங்களுக்கு ஏதாவது வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைத்தாலோ, இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்குரிய படிக்கல் இதுவாக அமையலாம். அதே மாதிரி மே மாதத்துக்கு அப்புறமா வந்து குரு பகவான் வந்து இவங்களுக்கு 2-5 குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தில் இருந்தார். ஸோ நிறைய கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். அந்த கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து குரு பகவான் 7க்கு போகும்பொழுது, அதாவது ரிஷபத்துக்கு வரும்பொழுது இவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி அந்த 7ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நீண்ட நாளாக கல்யாணம் நடக்காதது, இல்லை ஏதாவது சுப காரியம் நடக்கவே இல்லை அப்படின்னவங்க, அதாவது ஒரு 5 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, 6 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, 10 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நிவர்த்தி நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பேசிக் ஹெல்த்து, இவங்களுக்கு வந்து 2 பாவத்தையும் வந்து ராகு பகவானே வந்து ஃபுல்லாக நடத்தி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இவங்களுக்கு வந்து அதில் வந்து பொருளாதாரம் வந்து திடீரென்று ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஏன்னா குரு பகவான் லக்னத்தையே பார்க்கறதுனால, 2 பார்க்கறதுனால. 5ஆம் பாவாதிபதியானவரும் குரு பகவானே. ஸோ இந்த 5க்கு வந்து 3ஆம் இடத்தினுடைய சப்போர்ட், இம்மீடியட் சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு பூர்வ புண்ணியத்துலேருந்து வரக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். இவங்களோட பேசிக் ஹெல்த் கண்டிஷனை வந்து இவங்க வந்து பார்த்துக்கணும். ஏன்னா சனீஸ்வரர் வந்து பார்த்துட்டே இருக்கார். அதனால் ஏதாவது கிட்னி பிரச்சனைகள், இல்லை ருமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ் ஏதாவது இருக்குது, அதே மாதிரி ப்ரீதிங் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இவங்க அதை உடனே கவனிச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி தாயாருனுடைய ஹெல்த்து, தாயார் தந்தை 2 பேருடைய ஹெல்த்தையும் இவங்க வந்து ஜாக்கிரதையாக மானிட்டர் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும் இந்த வருஷம்.
மற்றபடி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு போன வருஷமே நல்லா இருந்திருக்கும், ஆனால் நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கும். அதிலிருந்து இவங்க நீங்கி இந்த வருஷம் வந்து நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இப்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்குரிய இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையில் வரக்கூடிய சின்ன சின்ன வீக் பாயிண்ட்ஸ் என்னதுன்னா, இவங்களுடைய 11ஆம் இடத்துல கேது இருக்கார், 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். ஸோ சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கும்போது இவங்க சுகத்தை எதிர்பார்க்க முடியாது. இவங்க வந்து நிறைய வேலை இருக்கும், நிற்காமல் ஓடிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால நான் காசு பண்ணேன்னா இதுவா அதுவாங்கிறது வந்து அவங்க வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் அவர் வந்து மேஜராக பார்ப்பார். ஸோ அந்த வேலையை பார்க்கும்போது அதற்குரிய கூலி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்தே தீரும், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஸோ அது வந்து வரும். 5ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து என்னதுனாக்கா, நீங்கள் இப்போ வந்து ஒரு கோல்டன் பீரியட், உங்களுக்கு 10ஆம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்த்துன்னு இருக்கார். அப்படிங்கும்போது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் கண்ணா பின்னான்னு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னாக்கா ராகு வந்து 5ல் இருக்கும்போது புத்திஸ்தானத்தை வந்து தூண்டி விடுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் மோடை வந்து நீங்கள் வந்து பார்த்து ஜாகிரதையாக அடி வைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ உங்களுக்குரிய வீக் பாயிண்ட்டும் அதுவே, ப்ளஸ் பாயிண்ட்டும் அதுவே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற கேது மூத்தவர்களுக்கு வந்து ஹெல்த் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஏதாவது வரலாம், வயிற்று பிரச்சனைகள் ஏதாவது வரலாம், இல்லை நர்வஸ் டெபிலிட்டி ஏதாவது வரலாம். இதெல்லாம் தவிர்த்து வந்து அவங்கள வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஆனால் மே மாதத்துக்கு அப்புறமா ஜூபிட்டர், அதாவது குரு பகவான் அதை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த இன்னல் வந்து கொஞ்சம் குறையும். ஆனால் பேசிக்காக நீங்கள் வந்து ராகு கேது சனீஸ்வரர் இவங்களுக்கு தான் நீங்கள் வந்து பிரீத்தி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஐடியலாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு அஷ்டமி அன்னைக்கோ இல்லை ஒரு அமாவாசை அன்னைக்கோ இல்லை நீங்கள் வந்து ஒரு சதுர்தசி அன்னைக்கோ கிரிவலம் பண்ணிட்டு வரலாம். இது ரொம்ப உச்சிதமானது. இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், உங்களுக்கு பிரியமான உங்களுக்கு உகுந்த கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், ஷோலிங்கர் நரசிம்மர் கோயில், அங்கே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்தந்த நாட்களில் அஷ்டமி, அமாவாசை, சதுர்தசி இந்த மாதிரியான நாட்கள் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். துலா ராசி அன்பர்கள், துலா ராசின்னு சொல்லும்போது சித்திரையில் 2 பாதம், சுவாதி 4 பாதங்கள், அதே மாதிரி விசாகம் 3 பாதம். இது வந்து சுக்கிரனோட மூல திரிகோண ஸ்தானம், கலை நயம் மிக்க ஒரு வீடு, எல்லா ஃபீல்டுலேயும் ஷைன் ஆகக்கூடிய ஒரு நபர்கள், இந்த வேர்ல்டு அம்பாசிடர்ஸ், லாங்குவேஜ் சென்டர், அதே மாதிரி இவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவங்க, பிஸ்னஸ் நிறைய பண்ணக்கூடிய ஒரு நபர்கள், மக்களை வந்து தன் வசம் வச்சு கொள்ளக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து 8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் 3, 6 கூடியவர் வந்து 8க்கு போகிறார். அதே மாதிரி இவங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வரர் யார் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகாதிபதியோ 5 கூடியவர் 5லேயே இருக்கார். 6ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார், 12ல் வந்து கேது இருக்கார். மே 1க்கு அப்புறமா ஆஃப்கோர்ஸ் குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு போயிட போகிறார். ஸோ இந்த காலகட்டம் வந்து எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு மெயினாக வந்து வேலை பார்க்கும் நபர்கள், எங்கேயாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எதுக்காவது இதில் அண்டரில் ஒர்க் பண்ணுறேன்னாக்கா அது ஒரு சுகிருதமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். அது ஒரு பல்ல கடிச்சிக்கிட்டு அவங்க அந்த வேலையை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இவங்களுக்கு வந்து மறைமுகமான எதிர்ப்பு ஏதாவது இருந்தால் அதை வந்து காட்டி கொடுக்கும். அதே மாதிரி இவங்க லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து இவங்களுக்கு வர வேண்டிய ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஜென்ரல் சப்போர்ட் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்து லைஃப் பார்ட்னர்னால இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்னால அதை பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இவங்க வந்து தொழில் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 10ஆம் இடத்துக்குரியவர் வந்து சந்திர பகவான் ஓடிக்கிட்டே இருக்கார். அவர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த 10ஆம் இடத்துக்குடையவர் உச்சமாகக்கூடிய இடத்துல போய் குரு உட்காந்துட்டுருக்கார். அதனால் அது வந்து நல்லாவே போகும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுடைய பேசிக் எதிர்ப்புகள், நிறைய தடைகள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து நல்ல ஒரு சுகிருதமான ஒரு சூழலில் இருக்கார். இவங்களோட புத்திர பேர்,
அதே மாதிரி தாத்தா அவங்கக்கிட்டேருந்துலாம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய க்ஷேத்ராடனம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயம். ஸ்பெக்குலேஷன் ஏதாவது பண்ணலாம், இல்லை தான் இஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் 5ல் இருக்கிற சனீஸ்வரர்னால. அது வந்து கொஞ்சம் அந்த டீத்திங் ட்ரபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் அந்த குரு பகவான் 8ல் இருக்கிறதுனால வரும். ஆனால் போக போக வந்து இந்த விஷயம் வந்து நன்றாகவே முடியும் இவங்களுக்கு. பேசிக்காக இவங்களுக்கு வந்து துர்க்கையை பிடிச்சிக்கணும், அதே மாதிரி சாஸ்தாவை பிடிச்சிக்கணும், அதே மாதிரி கஜலக்ஷ்மி இந்த புராதனமான கோயில்களெல்லாம் கஜலக்ஷ்மியினுடைய சந்நிதி இருக்கும். அங்கே வந்து இவங்க வியாழக்கிழமை தோறும் போய் வணங்குவது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போது அடுத்தபடியாக தனுர் ராசி, இந்த குரோதி வருஷத்தினுடைய பலனை நம்ம வந்து பார்ப்போம். தனுர் ராசி வந்து ஒரு அக்னி தத்துவம் உள்ள ஒரு ராசி. உள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து நீர் தத்துவம் உள்ளது. இதை தவிர உத்திராடத்தை தவிர, உத்திராடம் மட்டும் பூமி தத்துவத்தை கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து நீர் தத்துவம் உள்ள ஒரு நட்சத்திரமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இமோஷ்னல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னாக்கா கீழே ராசி வந்து அக்னி தத்துவம் உள்ளது, மேலே இருக்கக்கூடிய இது வந்து நீர் தத்துவம் உள்ளது. ஸோ வெந்நீர் கொதிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க இமோஷன்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய இருக்கும். இவங்களோட சிம்பிளே வந்து வில்லை இழுத்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டெம்பராமெண்ட், அந்த டென்ஷனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். அந்த டென்ஷனை விட்டுட்டாங்கனாக்கா இவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது. அம்பை எய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இவங்களுக்கு வந்து பேசிக்காக இமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா, எல்லாரையும் நம்ம ஒரு சுகிருதமான ஒரு குடும்ப சூழல் இருக்கா அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது நல்லா இருந்ததுன்னா, அதே மாதிரி அதை ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கையில் எங்கேயோ போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து இப்போது கடந்த 3 வருஷமாகவே ஒரு டஃப்பான பீரியட். 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்தார், 3ஆம் இடத்துக்கு இப்போ போயிருக்கிறாரு. இப்போ 4ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாப்புல, 5ல் வந்து குரு பகவானே இருக்கார். இப்போ 6க்கு போயிடுவார் குரு பகவான். ஸோ 10ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன நெருடல்கள், குடும்ப பிரச்சனைகள், மன நிம்மதி இல்லாமல் இருப்பது, ராத்திரி தூக்கம் இல்லாமல் போவது, இது எல்லாத்தையும் இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரே ஒரு மாற்றம், குரு பகவான் 5லேருந்து 6க்கு போகிறார். இப்போது இந்த காலகட்டம் வந்து 5ல் குரு பகவான் இருக்கிற வரைக்கும் ஒரு சேஃபான ஒரு பெட்டில் இருந்தாங்க. ஏன்னா 5ங்கிறது வந்து புத்திஸ்தானத்தில் வந்து தன்னுடைய ராசியாதிபதியே இருந்தார். அந்த ராசியாதிபதியான புத்திஸ்தானத்தை வந்து ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தார். இவங்களுக்கு ஆல்ரெடி 8க்குடையவரை வந்து சந்திரனே. ஸோ இவங்களுக்கு எதிர்ப்பே சந்திரன். பேசிக்காகவே இவங்களுக்கு இந்த மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கவே செய்யும். மனசுங்கிற ஸ்தானம்ங்கிறது வந்து 3ஆவது இடம். அந்த 3ஆவது இடத்துல வந்து சனீஸ்வரரே இருக்கார். அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறார் 3ஆம் பார்வையாக. ஸோ இவங்களுக்கு வந்து மெயின் சேலஞ்ச் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன வரும்னாக்கா, மனசையும் புத்தியையும் ஒருமிச்சு கொண்டு போகிறது இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இதுக்கு வந்து இவங்க டீசெண்டாக நிறைய விஷ்ணு சஹஸ்ரநாமமோ லலிதா சஹஸ்ரநாமமோ ஏதாவது ஒரு மந்திரத்தை நல்லா உச்சரித்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மனசுக்குள்ளே சொல்லிக்காமல் நல்லா உச்சரித்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை வெளியில் போய் ஸ்போர்ட்ஸு கேம்ஸ்னு ஒரு டீம் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு விளையாடுவது இவங்களுக்கு வந்து நல்லது. இதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னாக்கா, ஒன்று பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி விடுவார், இல்லை புது வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணுன்னா அதுக்கு வேணுங்கிற லோன்ஸ் எல்லாத்தையும் சனீஸ்வரர் கொடுப்பார், ராகு வந்து அதை தூண்டி விடுவார். இது ரெண்டும் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்கும் அதை பெருசாக கட்டுறதுக்கும் உள்ள ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. 9ஆம் இடத்த வந்து சனீஸ்வரர் பார்க்கறதுனால கண்டினியூஸாக அது சுப பார்வை. அப்பா கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்திகள் இவங்களுக்கு வந்து சேரும், பிளெஸ்ஸிங்ஸ் வந்து சேரும். இவங்களுக்கு வேணும்னாக்கா நிறைய க்ஷேத்ராடனங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். 10ல் இருக்கிற கேது வந்து என்ன பண்ணுவார்னாக்கா,
ஏன்டா வேலை பார்க்கணும் விட்டுறலாமே, இதிலேருந்து நம்ம வந்து இதை வந்து அப்படியே பிஸ்னஸை செல் பண்ணிவிட்டு போயிடலாமே இப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த குரு பகவான் வந்து திரும்பி ரிஷபத்துக்கு வந்துட்டு பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு வேணுங்கிற பார்ட்னரும் கிடைப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். இதில் வந்து பொதுவாக உங்களுக்குரிய சின்ன வார்னிங் என்னதுனாக்க, ராகு கேதுக்களே உங்களுடைய ராசியின் வேலையை செய்வதனால் ஜாகிரதையாக வண்டி ஓட்டவும். ஆக்சிடெண்ட்ஸ்லாம் ஆகிறதுக்குரிய நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மைண்ட் அப்படி இப்படி ஸ்லிப் ஆகும். அதனால் ஜாகிரதையாக வண்டியை ஓட்டுங்க. அதே மாதிரி ராத்திரியில் வண்டி ஓட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இவ்வளோதான் உங்களுக்கு தேவையான விஷயம். உங்களுக்குரிய பரிகாரமே வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமமோ லலிதா சஹஸ்ரநாமமோ நல்லா சத்தம் போட்டு படிப்பது தான். இதை நீங்கள் நித்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே இந்த காலகட்டத்துக்கு போருமானது. நன்றி, வணக்கம். இப்போ வந்து குரோதி வருஷத்தினுடைய பலனை நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்போ வந்து மகர ராசியினுடைய பலனை பார்ப்போம். மகரம்ங்கிறது வந்து காலபுருஷனில் 10ஆம் இடம். 10ஆம் இடம்னு சொல்லும்போது கர்மஸ்தானம்னு பேர். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு பூமி தத்துவம் உள்ள ஒரு ராசி. இந்த பூமி தத்துவம் உள்ள ராசியில் இருக்கிறதுக்குள்ள பூமி தத்துவமே வந்து எக்கானமி, அதாவது காசு சம்பாதிப்பது, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, வெல்த் எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுல வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க தான். மக்கரே தனவான்னே சொல்லியிருக்கேன். ஸோ இவங்களை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களில் இவங்கெல்லாம் ஒருத்தங்க. ஸோ இவங்க வாழ்க்கையில் இதை வந்து ஒரு ஜென்ரேஷனில் வெவ்வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு ஜென்ரேஷன் மேலே தூக்கி விட்டு ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் கீழே வந்து திரும்பி மேலே போய் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க வாழ்க்கையில் கண்டினியூஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ இவங்களோட இதில் வந்து போன வருஷம் வந்து சில காலகட்டம் வரைக்கும் சனீஸ்வரர் வந்து ராசிலேயே இருந்தார். அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து 2ஆம் இடத்துக்கு போனார். ராசிலேயே இருக்கிற காலகட்டத்தில் நிறைய குடும்ப பிரச்சனைகள், மனைவிக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனைகள், அதே மாதிரி மன நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் இருந்தது. இப்போ வந்து 2ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் வந்திருக்கும்போது இவங்களுக்கு இருந்த ஃபினான்ஷியல் க்ரன்ச்சிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, திரும்பி ஃபேமிலியில் வந்து ஒரு ஹார்மனி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 4ஆம் இடத்துல இருக்கிறார் குரு பகவான். குரு பகவான் 4லேருந்து இப்போ 5க்கு போக போகிறார். மே மாதம் 1ஆம் தேதி 5க்கு போயிடுவார். 4ல் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து அதுவுமே அந்த குரு பகவான் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை. 4ல் இருக்கும்போது சுகஸ்தானத்தில் குரு, இவங்களுக்கு 12 கூடியவரே குரு. அந்த 12ஆம் இடத்தினுடைய போகத்தை ஃபுல்லாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இவங்க இருந்தாங்க 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது. இப்போ வந்து 3 குடையவரும் அவரே. புத்திஸ்தானத்தினுடைய மனோஸ்தானத்தினுடைய அழுத்தம் அந்த ராகு வந்து வெவ்வேறு மாதிரியாக அதை வந்து வியாபித்து கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டம் மே 1ஆம் தேதியிலேருந்து குரு வந்து இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தில் போனதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இவங்களோட 11ஆம் இடத்த சனீஸ்வரரும் பார்த்துக்கிட்டு இருப்பார், குரு பகவானும் பார்த்துட்ருப்பார். ஸோ மூத்தவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுக்கு வந்து சேரும், லாபங்கள் சரியாக வந்து சேரும். அதே மாதிரி மூத்தவங்களுடைய ஹெல்த்து இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். இப்போ குரு பகவான் வந்து இவங்களுக்கு 5ல் இருக்கிறதுனால குழந்தைகள்டேந்து வரக்கூடிய அன்பு, பாசம், அவங்களுடைய முன்னேற்றத்தினால நமக்கு வந்து ஆனந்தம் வருவது. அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தினால வரக்கூடிய விஷயங்கள், கோவில் தரிசனங்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் கெயினாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்தந்த விஷயங்கள் இவங்களுக்கு வந்து சேரும். 2ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரர் வந்து ராசியில் இருந்ததை விட நல்ல ஒரு சூழல். அதனால் குடும்பத்தில் வந்து ஒரு அமைதியை வந்து இவங்க எதிர்பார்க்கலாம். ஃபண்ட் ஃப்ளோ வந்து பெட்டராகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.
இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தை வந்து குரு பார்க்க போகிறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்க அப்பா கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்திகள், அதே மாதிரி க்ஷேத்ராடனங்கள் போகிறது, ஃபாரின் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து நல்லாவே நடக்கும். பொதுவாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து இவங்களோட மனோஸ்தானத்தை வந்து இவங்க வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அதுக்கு இவங்க வந்து துர்கையை வழிபடலாம். கனக துர்கா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். துர்கையை ரெகுலராக வழிபட்டாலே இவங்களுக்கு வந்து அந்த மனோதைரியமும் மனஸ்தைரியமும் இவங்களுக்கு கிடைக்கும். கனக துர்கா கோயில் விஜயவாடாவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு வியாழக்கிழமையாக பார்த்து வளர்பிறையில் போய் பார்த்து நல்லா தரிசனம் பண்ணி தங்கி திரும்பி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. போயிட்டு வாங்க, எத்தனை தடவை முடியுறதோ எல்லாமே நன்றாகவே நடக்கும். ஸோ இப்போ வந்து வருஷ பலன் பார்த்துட்டுருக்கோம். இப்போ வந்து கும்ப ராசியினுடைய பலனை பார்ப்போம். கும்ப ராசி வந்து ஒரு ரகசியமான ராசி. ரகசியம்ங்கிறது வந்து குப்தம்னு பேர். இந்த ராசிக்கும் ருச்சிகத்துக்கும் மட்டும்தான் அந்த குப்தம்ங்கிற பேர் வந்து இருக்குது. ரகசியமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நேச்சுரலாக புரியும், நேச்சுரலாக தெரியும், கிடைக்கும். அதை வச்சு காசு பண்ணாத ஒரே நபர்கள்லாம் இவங்க தான். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் எல்லாத்துலேயும் இவங்களோட பங்குண்டு. இவங்க வந்து சோஷியல் ஹெல்ப், மக்களுக்கு வந்து எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதிலெல்லாம் வந்து பிரதானமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறவங்க இவங்களுக்கு வந்து சிம்பிளிசிட்டி ரொம்ப பிடிக்கும், ஞானம் நல்லா இருக்கிறவங்க, அதே மாதிரி கடுமையான உழைப்பாளிகள். இவங்களுக்கு வந்து இந்த இருந்த காலகட்டம் 12 சனீஸ்வரர் இருக்கக்கூடிய காலகட்டம், அவர் அந்த அவிட்டத்தை தாண்டி உள்ளுக்குள்ளே வர்றதுக்குள்ளே நிறைய ஃபினான்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு எல்லாத்தையும் இவங்க வந்து பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க. 12 இருந்த சனீஸ்வரர் இருக்கிற வரைக்கும். இப்போ வந்து ராசிக்கே வந்திருக்கார். பொதுவாகவே சனீஸ்வரருடைய மூல திரிகோண ஸ்தானமாக இருக்கிறது கும்பம். அங்கே வந்து கும்பம்ங்கிறது வந்து ஒரு பெரிய குடம். அந்த கும்பத்துக்குள்ளே வெளிச்சமே கிடையாது. அதுக்கு வெளிச்சம் வர்றதே வந்து சனீஸ்வரர் வரும்பொழுது தான் வரும். ஸோ இப்போ வந்து சனீஸ்வரர் ராசியிலேயே இருக்கிறார். ஆக்சுவலாக அதனால தான் இதை வந்து கோல்டன் பீரியட்னு சொல்கிறது. நீங்கள் ப்ரீவியஸாக அனுபவித்த கஷ்டங்களையும் துக்கங்களையும் வச்சு கோல்டன் பீரியடா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஆனால் இந்த கும்பத்தை தாண்டி போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுத்துட்டு தான் போவார் சனீஸ்வரர். இப்போ 2 கூடியவரும் 11 கூடியவரும் குரு பகவான். அவர் வந்து 3ல் இருந்தார். இப்போ 3லேருந்து மே மாதம் 1ஆம் தேதி குரோதி வருஷம் பிறந்த உடனே அவர் வந்து 4க்கு போக போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகும்போது 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். இத்தனை நாளாக நீங்கள் இயங்கிட்டு இருந்த அந்த சுகத்தை நீங்கள் வந்து பெறுவேள். அதே மாதிரி ஏதாவது வீடு வாங்கிறது, இல்லாட்டி ஏதாவது வாகனம் வாங்கிறது அப்படின்லாம் நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்க, இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஏதாவது பண்ணணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய பேருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கும் வந்து கல்யாணம் ஆகாத ஒரு காலகட்டம், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, தடையாயிட்டே இருக்குது அப்படி இப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகிறதுக்குரிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணாதீங்க. வரன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் இந்த எந்த வரன் வர்றாங்களோ அதுக்கு மரியாதையை கொடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து மனசு வந்து செட் ஆகிறது அப்படின்னாக்கா கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும் வாழ்க்கை. 2ஆம் இடத்தில் வந்து ராகு இருக்கார். ராகு வந்து உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய வேலையை செய்வார். குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள்னால் எப்படின்னாக்கா ஃபினான்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஓவராக காசை வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறது, சேவ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் காசை வந்து கணிதமாக அதை வந்து சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். ராத்திரியில் ஓட்டுறதாக இருந்தாக்க தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. யாராவது டிரைவரை வச்சுக்கிட்டோம், நல்ல டிரைவரை வச்சுக்கிட்டு வண்டியில் போங்க, நீங்களே ஓட்டாதீங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக்கான வார்னிங். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த காலகட்டம் 4ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது எல்லாமே வந்து நல்லா வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ எல்லாத்துலேயும் தைரியமாக செயல்படுங்க. எந்த மன சஞ்சலமும் வேண்டாம். நல்லா முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு.
உங்களுக்கு கல்யாண தடை இருக்குது, அது நீங்களும்ங்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ணலாம். சௌரிராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையாவோ சனிக்கிழமையாவோ போங்க. போய் அங்கே தங்கி இருந்துட்டு திரும்பி அடுத்த நாள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. இதை அடிக்கடி பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்கு எப்பெல்லாம் முடியறதோ போயிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாண தடை இருந்தால் அந்த கல்யாண தடை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்குரிய ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் சௌரிராஜ பெருமாள் கோவில், இது எங்கே இருக்குனாக்கா திருக்கண்ணபுரம் அப்படின்னு போட்டு பாருங்கள், கூகுளில் உங்களுக்கே கிடைக்கும். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போகிறது நல்ல ஒரு சனிக்கிழமையாவோ ஞாயிற்றுக்கிழமையாவோ போங்க. போயிட்டு அங்கே தங்கிட்டு திரும்பி பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். இல்லாட்டினா சப்தமியாக பார்த்துப்போங்க. சப்தமியாவோ பௌர்ணமியாவோ பார்த்துப்போங்க. இது ரெண்டுத்தில் எது வேணாலும் பண்ணிங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். போயிட்டு வாங்க. சும்மா ஒரு தடவை போனேன் வந்தேன் அப்படின்னு பண்ணாதீங்க. நல்லா வளர்பிறையாக பார்த்து போக பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். இப்போது வருஷ பலம் பார்த்துட்டுருக்கோம். இப்போ அதில் மீன ராசியை பற்றி பார்ப்போம். மீன ராசி ஒரு மென்மையான ராசி, ஒரு பெண் ராசி, குருவின் ஆதிபத்தியம் உள்ள ஒரு ராசி. இவங்க ரொம்ப சாஃப்டான பீப்புள். அதே மாதிரி ஒரு ஜனவசியம் உள்ள ஒரு மக்கள். மீனராசிக்காரங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கலான்னு தோணும். அவங்களோட கேரக்டரே ஒரு ஈர்ப்பு சக்தி அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு இவங்களை கண்டால் ரொம்ப பிடிக்கும். பொதுவாக ஒரு பெரிய சோஷியல் லவ்விங் பீப்புளெலாம் எப்படின்னு சொல்கிறதுனா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு டூருக்கு போகிறோன்னு வைங்களேன். நம்மளாம் என்ன நினைப்போம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மாமா பசங்களை அவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்போம். இவங்க அந்த காம்பவுண்டையே கூட்டிகிட்டு போகலாமா, அந்த காலனியில் இருக்கிறவங்களே கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய சென்டர் ஃபிகராக இருக்கக்கூடிய மீனராசி நபர்கள். இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தூண்டுகோல், ஒரு கைட்லைன், ஒரு பாதை காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்கள பிடிச்சுட்டே போயிட்டாங்கனாக்கா, அதுக்கப்புறமா இவங்க தனிப்பட்ட முறையில் பயங்கர வேறு லெவலில் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசிலேயே ராகு பகவான் இருக்கார், 12ல் சனீஸ்வரர் இருக்கார். ஸோ எல்லோரும் 7.5 சனி ஆரம்பிச்சிடுச்சு, எனக்கு இப்படி படுத்துறது அப்படி படுத்துறதுலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 7.5 வருஷ காலம் இவங்க வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்குரிய ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா இவங்க நல்லா மேலே வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போது 2ஆம் இடத்தில் இருந்த ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போகும்போது இவங்களுக்குரிய 9ஆம் இடத்தை பார்ப்பார். அட் த சேம் டைம் இவங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதே மாதிரி இவங்களுடைய 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறார். ஸோ இப்போ இது எங்கெங்கெல்லாம் குரு பகவான் பார்க்குறாரோ அதெல்லாம் விருத்தியாகக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கும். 3ஆம் இடம்ங்கிறது இம்மிடியட் சப்போர்ட் சிஸ்டம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய இளைய சகோதரி சகோதர ஸ்தானம், பால்ய நட்பு, இவங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் எஃபர்ட் எல்லாமே அது. இவங்க முதல்ல ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இவங்க ரொம்ப நாளாக கல்யாண தடையில் இருக்கிறவங்க, இப்போ குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமாக பார்க்க போவது 7ஆம் இடத்தை. இவங்களுக்கு வேணுங்கிற வரன் கிடைக்கும். அது ஸ்மூத்தாகவே நடக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இவங்களுடைய பாக்யஸ்தானம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இவங்களுக்கு பாக்கியமும் கிடைக்கும். பாக்கியம் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, 10ஆம் இடத்துக்குரிய அதிபதியுமே குரு. ஸோ இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமாகவே நடக்கும். ஸோ இவங்க நிறைய தர்ம காரியங்களும் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இவங்களுக்கு பொதுவாக ஒரு சின்ன ஒரு காஷன் என்னதுன்னா, ராசிலேயே ராகு இருக்கிறதுனால டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக ஓட்டுங்க. ராத்திரியில் டிரைவிங் பண்ணாதீங்க. ஒரு சின்ன பிசுறல் ஆகும் மைண்டில், அதில் கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும். அதை தவிர்த்துக்கிறதுக்கு அடிக்கடி துர்கையை வேண்டிக்கோங்க. துர்கையோட நாமாவளி இருக்குது, 32 நாமாவளி. அதை நல்லா சத்தம் போட்டு படிங்க.
அதே மாதிரி கனகதுர்கா கோயில் விஜயவாடாவில் இருக்கு. அது ஒரு நல்ல வியாழக்கிழமையாக பார்த்து போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். வெற்றி. தேங்க்யூ. இந்த குரோதி வருடம் வந்து எல்லா ராசிகளுக்கும் ஒரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். ஆனால் ஒரு பொது பலன் என்னன்னாக்கா, இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து தன்னுடைய மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் வந்து காலபுருஷனில் 2ஆம் இடம், ஆனால் ரிஷபத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 12ல் வந்து ராகு இருக்கார், 6ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். இது வந்து எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும். ஸோ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இது வந்து ஒரு உலக நியதிக்கு உரிய ஒரு பலனாக இருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுடைய மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஹெல்த் சிஸ்டமை பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை வந்து ஒழுங்காக சேமித்து வச்சுக்கணும். இப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுடைய செலவு எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் ஒரு பாசிட்டிவான லைனில் நீங்கள் வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்கனாக்கா அதில் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது போகஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கார். ராகு போகஸ்தானத்தில் இருக்கும்பொழுது அவர் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்ணா பின்னான்ட்டு அந்த போகத்தை சரியான டைரக்ஷனில் கொண்டு போகணுங்கிறது வந்து ராகு பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் தனகாரகனான குருவே இருக்கார். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், அங்கேயே போய் குரு பகவான் இருக்கார். அப்போது எப்போவுமே வந்து காலபுருஷனில் 2ஆம் இடத்துல வர்றதுனால நிறைய தனத்தை வந்து கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் அந்த தனத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதை வந்து நம்ம வந்து ஜாகிரதையாக வச்சுக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னாக்கா ஜோசியத்தில் வந்து தனகாரகன் தனஸ்தானத்தில் வந்தால் தனநாசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தனநாசம் சொல்கிறது வந்து உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி அதை வந்து செலவழிக்க போகிறீங்கன்னு, காசு வந்ததுன்னு டமால்னு செலவழிச்சிட்டிங்கன்னா எல்லாம் போயிடும். அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இதை வந்து 2 பேரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு ராகுவும் சொல்கிறார், குருவும் சொல்கிறார். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது வந்து வயிற்று ஸ்தானம். அந்த வயிற்று ஸ்தானத்தில் வந்து ஒரு சர்ப்பகிரகம் போய் உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ரகசியமான ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலோ ஒழுங்காக தெரியாது. இப்போ குரு பகவானுடைய பார்வை மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா அங்கே வரும்பொழுது அது என்ன விஷயங்கிறது தெரிய வரும். வயிற்று பிரச்சனை எது இருந்தாலும் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து நீக்குங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் சொல்லும்பொழுது எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, அதே மாதிரி லோன், ருணம், இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வருஷம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பலன்கள் எல்லாமே வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பொது பலனாக சொல்கிறோம். உங்களுக்கு ஒருத்தருக்கும் இந்த பலன்கள் மாறும். ஏன்னாக்கா உங்களுடைய கிரகச்சாரம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் வேறையாக இருக்கும். வெறும் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இங்கே இருந்தால் எப்படி அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இந்த பலன் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதோட டீட்டெயில் இது வேணும்னாக்கா வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை கொடுங்க, பார்த்து சொல்லலாம். ரைட். நன்றி.